ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி பார்த்திங்கன்னா ராகி கூட மாப்பிள்ளை சம்பா அரிசி சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக நல்லா பஞ்சு போல் இட்லி பணியாரம் இல்லை சாஃப்டான தோசை எல்லாமே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 2 கப்பு அளவுக்கு ராகி எடுத்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே அளவுகளை செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். 2 கப்பு ராகி, அதே கப்புலையே 1 கப்பு அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கிறேங்க. அதே கப்புலையே ஒரு 3/4 கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கண்டிப்பாக சேருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெந்தயம் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. ஓவர் நைட் கூட ஊற வச்சுருங்க. இந்த அளவுக்கு ஊறினா தான் நமக்கு ராகி மாப்பிள்ளை சம்பா எல்லாமே நல்லா அரைஞ்சி வரும். இந்த அளவுக்கு அரிசி உடஞ்சி வரணும். இப்போ நாம் இதை ஒரு மிக்சியில் தான் அரைச்சி அரைக்க போகிறோம். மிக்சியில் ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அடித்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைங்க, இல்லைனா நமக்கு ராகி அரைப்படாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும். நல்லா ஃபைனாக முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிருங்க. அரைச்ச மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். மாவை ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு கெட்டியாக அரைச்சிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நமக்கு ராகி அரைப்படாது. ஃபஸ்ட்டு நல்லா அடித்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கலாம், இல்லைன்னா நமக்கு திப்பி திப்பியாக நின்றும். இப்போ அதே மிக்சியில் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுலாங்க. கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் புளிக்க வச்சா போதும். இதை நான் 2 பேட்சாக பிரித்து புளிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 6 ஹவர்ஸ்லேயே நமக்கு மாவு நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்துருச்சு. இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு நமக்கு நல்லா ஈஸியாகவே இந்த அளவுக்கு பொங்கி வந்துடும். இதை இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டு அதை அடித்து கலக்கிடாமல் லைட்டாக இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ நாம் இட்லி பாத்திரத்தில் நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா தளத்தலன்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நமக்கு இட்லி நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக வருங்க. பாருங்கள், ஒரு 12 நிமிஷத்துலேயே நல்லா கிளியராக வந்துருச்சு. லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்தோன்னா துணியிலலாம் ஒட்டாதுங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக வருங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா ராகி சேர்த்த இந்த இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நான் இன்றைக்கி சவுச்சவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். சவுச்சவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூட ஒரு பெரிய தக்காளி ரொம்ப அதிகம் வேணாம், ஒரு தக்காளி போதும். ஒரு சின்ன துண்டு புளியையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர சவுச்சவு ஓரளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரணுங்க. இப்போ இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து ஒரு சின்ன தாளிப்பு எடுத்தோன்னா இந்த சவுச்சவு சட்னி ரெடிங்க. இப்போ நம்ம இட்லியை சர்வ் பண்ணிடலாம். இந்த மாப்பிள்ளை சம்பா இட்லி சூடாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறி போனாலுமே சாஃப்டாக தாங்க இருக்கும். ஒரு 7 மணிக்கு அவிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டா கூட இந்த இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்ல சாஃப்டாக வருங்க. மாவு மட்டும் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருங்க. ரொம்ப நரநரப்பாக இல்லாமல் லைட்டாக நரநரப்பாக அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா இட்லி நமக்கு பர்ஃபெக்டாக வருங்க. டயபெட்டிஸுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா இந்த மாப்பிள்ளை சம்பா ராகி சேர்த்த இந்த இட்லி தாங்க. இப்போ இதே வச்சு நம்ம பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பொரிய விட்டுறலாம். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிடலாம். இது கூட கொஞ்சமாக கேரட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கேரட் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் மல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த பணியாரத்துக்கு மிக்சிங் ரெடி ஆயிருச்சு. இப்போ இது கூட நாம் எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், மாவை ரொம்ப தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. பணியாரத்துக்கு ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இப்போ நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம், இல்லைனா நமக்கு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு திருப்பி எடுக்கிறது கஷ்டமாயிரும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இப்போ சூடான பணியாரக்கல்ல நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் ராகி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நெய்யை விட நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க, அதுதான் ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு உடம்பு சூடுலாம் தட்டாது. நம்ம பிடிக்க வச்சு செய்கிறனால இது சூடு இல்லைங்க, ஹெல்த்தி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா மூடி வச்சு 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த
வெளியில் நல்லா மொறு மொறுன்னு இருக்குங்க. நம்ம அரிசி சேர்த்துருக்கனால, மாப்பிளை சம்பா அரிசி சேர்த்துருக்கனால நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக கிட்ஸ்லாம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ராகியில் இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்ம அடிக்கடி ராகியை நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் மாப்பிளை சம்பா. இது ரெண்டையும் சேர்த்து ஒரு சூப்பர் காம்பினேஷனில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடம்புக்கு இருக்கிற நிறைய பிரச்சனைகள் சரியாயிருங்க. இதை ஒரு சட்னி கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இதே மாவு வச்சு நம்ம தோசையும் ட்ரை பண்ணலாங்க. தோசையுமே அவ்வளோ சூப்பராக வரும். நம்ம இதை புளிக்க வச்சு செய்கிறதுனால ஒவ்வொரு ரெசிபியுமே நல்லா பர்ஃபெக்டாக வருங்க. இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ராகி தோசை நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இது மஸ்ட்டு ட்ரை ரெசிபிங்க. இது மாதிரி நிறைய மில்லட்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. கம்பு, குதிரைவாளி, சாமை, வரகு, இது மாதிரி எல்லா மில்லட்ஸ் ரெசிபிஸுமே நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.